இன்றைய நம்பிக்கை வார்த்தை. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 22. ராஜாவான பிறகும் தாவீது தனது நண்பன் யோனத்தானிடம் நேர்மையான பாசத்தையும் நட்பையும் கொண்டிருந்தார். யோனத்தானின் மகன் மேவிபோசேத் கால் ஊனமுற்றவன். தாவீது மேவிபோசேத்தை பற்றி கேள்விப்பட்டு அவனை ராஜா அரண்மனையில் வாழ அழைத்து வந்தார். தாவீது மேவிபோசேத்தை தன் சொந்த மகனைப் போல நடத்தி அவருடைய மேஜையில் அவனுக்கு இடம் கொடுத்தார். மேவிபோசேத் ஊனமுற்றவனாக இருந்து தாவீதுக்கு உதவ முடியாத சூழ்நிலையிலும் தாவீது அவனை அதிகமாக நேசித்தார். நேர்மையான அன்பிற்கு இது ஒரு அழகான உதாரணம். இன்று பலர் கண்ணில் படாத போது நெருங்கிய நண்பர்களை கூட மறந்து விடுகிறார்கள். சூழ்நிலைகள் மற்றும் தூரங்களை பொருட்படுத்தாமல் உறவுகளை நினைவில் வைத்துக் கொள்வதிலும் பராமரிப்பதிலும் நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்கள்? தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தையும் நட்பையும் பராமரிக்கிறீர்களா? கர்த்தரின் அன்பை சுற்றியுள்ள அனைவருக்கும் காட்டுவதில் உண்மையாக இருங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற முடியும். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.